to Pudhu Vazhkai. IAS examோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட கிரைட்டீரியா என்ன, அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ IAS அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியமான கனவாக வந்து இது இருக்குது. IAS அப்படின்றது எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொசிஷன்னு சொல்லலாம், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்னு சொல்லலாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ இது வந்து யார் கீழே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே, இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே, இல்லைனா பெரிய லீகல் அத்தாரிட்டி கீழே இந்த IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷன், சொசைட்டியில் வந்து பெரிய பொசிஷனு, காரு, பங்களோ, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃப்ரீ, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வீட்டில் மெய்ட்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க, ஹவுஸ் ஹோல்டு மெய்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி சேலரி வந்து எக்கச்சக்கமான லெவலில் இருக்கும், பெர்க்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், எங்கே போனாலும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஃபைனு ஃபீஸு எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெர்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பவர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க IAS ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ இந்த IAS ஆஃபீஸர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு தான். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியான ஒரு டஃபஸ்ட் க்ரைட்டீரியா வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ்லேருந்து 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். மேபி எனி டிகிரி, பிஎஸ்சியாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், எனி டிகிரி, பிஏவாக இருக்கலாம், எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் MBBS டிகிரி கூட முடிச்சுட்டு நீங்கள் IAS எழுதலாம். ஸோ எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி, இதுதான் 3 எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. இது தவிர எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து IAS எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த IAS எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சுமார் 8 லட்சம் பேர் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க IAS எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றது. ஆனால் நேச்சுரலாக எழுதுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் மட்டும்தான் IAS எக்ஸாமை எழுதுறாங்க. ஸோ அந்த எழுதும்போது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ IAS எக்ஸாம் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 1ல் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸ், IAS ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது IAS ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இது எத்தனை பேர் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ 8 lakhs ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, 5 lakhs அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாமை. ஸோ இப்போ இதில் எவ்வளோ கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 பீப்புள் மட்டும்தான், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் ஆர் எலிஜிபிள் டு கோ டு செகண்ட் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறது IAS மெயின் எக்ஸாம். இங்கே வந்து 9 எக்ஸாம் பேப்பர் இருக்குது, மெயின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 9 எக்ஸாமையும் கிளியர் பண்ணி எத்தனை பேர் வெளியே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,000 பேர்த்துலேருந்து வெறும் 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 அப்படின்றது பர்சனாலிட்டி அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட். இதை யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய UPSC அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அவங்க தான் IAS எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக இந்த ஃபைனல் இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டையும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இந்த 2,500 பேர் வந்து அதை எழுதுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் இதுதான் ஸ்டேஜ் 3. ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட் எவ்வளோ பேர்த்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 பீப்புளுக்கு மட்டும்தான், 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தே ஆர் கம்மிங் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் ரைட்டிங் 3 stages ஆஃப் எக்ஸாம். ஸோ 8 லட்சம் பேர்லேருந்து வெறும் 100 பேர் மட்டும்தான் வெளியே வராங்க. இதை நல்லா மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதே மாதிரி எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்கும், அதே போல் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா அகடமிக்காக வந்து நல்ல ஞாபக சக்தி, மெமரி ஸ்கில்ஸு, அகடமிக்காக வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல திங்கிங் எபிலிட்டி இருக்குது, கிரிட்டிக்கலாக திங்கிங் பவர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்கள் வந்து IAS வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதில் IAS மட்டும் நீங்கள் அந்த 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சரியான பவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெர்க்ஸு, வசதி வாய்ப்புகள், கார்லேருந்து பங்களோலேருந்து எல்லாமே உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ணால் இந்த மாதிரி 100 பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருவாங்க.
ஸோ இது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு அது வந்து upsc.gov.in. இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அவங்க கேட்பாங்க. பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போங்க. ஸோ அங்கே வந்து கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனு, ஏஜ் டீட்டெயில்ஸு, உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வேணும், உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஎஃப்எஸ்ஸா, எது வந்து செலக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு, அதே மாதிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன மார்க்ஸு, இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் லைனாக வந்து அக்யூரேட்டாக பிரிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாமை பற்றி அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. மெயின் எக்ஸாமோட சப்ஜெக்ட், நான் சொன்னேன் இல்லையா 9 சப்ஜெக்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு, அந்த 9 சப்ஜெக்ட்ஸோட பேர் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தான் ஐஏஎஸ் ஆகணும், இல்லைனா பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஐஏஎஸ் ஆகணும், இல்லைனா அக்ரிகல்ச்சரில் ஆகணும், இல்லைனா ஃபாரஸ்ட் ஃபீல்டில் வந்து நான் போகணும், இல்லைனா இப்போ போலீஸ் இதில் டிபார்ட்மெண்ட்டில் போகணும், இல்லை எதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு, கல்ச்சரில் போகணும், இல்லைனா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இதில் போகணும், இல்லைனா ஃபினான்ஸில் போகணும். ஸோ எதில் வேணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் சப்ஜெக்டை நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ ஏதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது மட்டும் செலக்ட் பண்ணும். கம்பல்சரி சப்ஜெக்ட்னு சிலது வச்சுருக்காங்க மெயின் எக்ஸாமுக்கு. அது வந்து இங்கிலீஷும் தமிழும் அவங்க லாங்குவேஜுக்கு எழுதிக்கலாம், ஹிந்தி, மராத்தி எதுவோ. அது வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், அது வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு அதெல்லாம் கம்பல்சரி. அந்த ஆப்ஷனல் பேப்பர் எல்லாம் மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக கோட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் அப்படின்றத பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இப்போ சப்போஸ் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட பயப்பட வேண்டாம். அங்கே போய் அப்டேட் பட்டன், கிளிக் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை மாற்றி கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்த உடனே 11 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ்டு. இப்போ பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, ப்ரிலிமினரி எக்ஸாமோட டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர் போயிடும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக அதனால் வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனும் இப்போ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 ரெஜிஸ்ட்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. உங்கள் கையில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்குது. ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு February 12, 2020 March 3 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம் IAS எக்ஸாமுக்காக. இந்த 2020 இந்த இயருக்காக, ஸோ கரண்ட் இயருக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும், அதுக்கு மேலே இது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து March 18 நினைக்கிறேன், சரியா நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸ் வந்து வந்துடும். எக்ஸாம் டேட்ஸ் இப்போவே கொடுத்தாச்சு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து May 31, 2020 அன்னைக்கு நடக்குது. ஸோ அதோட ரிசல்ட் எப்போ வரும்னா ஜூலை மந்தில் வரும். அதே மாதிரி ஸ்டேஜ் 2, இப்போ நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போகலாம். மெயின் எக்ஸாமோட டேட் வந்து September 18. ஸோ அதிலிருந்து லைனாக 5 days வந்து நடக்கும். இந்த 9 எக்ஸாம்ஸும் அந்த காலையில் மத்தியானம் அப்படின்னு சொல்லி 2 ஷிஃப்டாக வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ அதோட ரிசல்ட் எப்போ வரும்னா December 2020 வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3ல இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க, ஃபைனல் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு டெல்லியில் தான் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February month இல்லைன்னா March month நெக்ஸ்ட் இயரில் நடக்கும், 2021 நடக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்குது அப்படின்னா UPSC பவன்னு ஒன்று இருக்குது டெல்லியில். ஸோ அங்கே மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அந்த 2500 பேரும் அங்கே போய் எழுத போகிறாங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப்
candidates from stage 3. ஸோ இந்த ஸ்டேஜ் 3ல அவ்வளோ பேர் வந்து அங்கே போய் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி 100 people ஆர் செலக்டட். ஸோ இது வந்து தான் வந்து போர்டு வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ், இது என்ன எவ்வளோ மார்க்ஸில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது 2 hours எக்ஸாமு. ஸோ அது வந்து 100 questions இருக்கும். உங்களுக்கு வந்து MCQ questions தான், நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். 200 மார்க்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரிலிமினரிலேயே வந்து இன்னொரு பேப்பர் இருக்குது, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இருக்குது. ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 questions கேட்பாங்க 2 hours-க்கு, 200 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ இதை வந்து தான் ஃபில்டர் பண்ணி 12,000 people எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ஓட IAS மெயின் எக்ஸாம் வந்து 9 papers இருக்குது. அதில் இங்கிலீஷ் தமிழுக்கு மட்டும் 300 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள 7 பேப்பர்ஸ்க்குமே வந்து 250 மார்க்ஸ் வந்து தராங்க. டோட்டலாக 1750 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் கட் ஆஃப் மார்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் என்டரிங் 3rd ஸ்டேஜ். அந்த கட் ஆஃபை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 3rd ஸ்டேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அட்டன் பண்ணிடலாம். 3rd ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 275 மார்க்ஸ் வச்சுருக்காங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 2025 மார்க்ஸ் வந்து இந்த 2nd ஸ்டேஜ்லேயும் 3rd ஸ்டேஜ்லேயும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து அதிலிருந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு வரணும். ஸோ அதுதான் கட் ஆஃப் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க, ஸ்டேஜ் 1 எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ அதனால வந்து இதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான், யார் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு எடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமே வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பயமாக இருக்காது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்னா நிச்சயமாக வந்து 2nd ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அது ஒரு பெரிய ஒரு இது இருக்காது, பயம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட சிலபஸ் அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவில் கொடுக்குறேன். இந்த விஷயத்தில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.